வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. நம்ம திருவாரூர் கோயிலை பற்றி, அதை பற்றி, சிறப்பை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். திருவாரூரை பற்றி பேசணுன்னா குறைஞ்சது 3 மணி நேரம் ஆகும். அது 3 மணி நேரம்லாம் பத்தாது. அந்த தியாகராஜரை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம். அந்த ஆழித்தேரோட்டம் தியாகேசா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சத்தம், ஆரூரா தியாகேசா அப்படின்னு அந்த ஒரு விஷயங்கள், வேண்டுதல் குரல் கேட்கும். அந்த தேர் இழுத்து வடம் பிடிச்சு இழுத்துட்டு வரும்போது கேட்குறதே ஒரு சிறப்பு. அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு வரணும். நம்ம தொடர்ந்து அந்த கோயிலுடைய சிறப்பை சொல்லிட்டு வரோம். நமக்கு நேரம் எல்லாருக்கும் இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எனக்கு என் பிரச்சனை தருவதற்கு என்ன அப்படின்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க. நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக இல்லாமல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைக்கு அந்த கோயில் தீர்வை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பில் தான் நான் பேச போகிறேன். இப்போது அந்த கோயிலில் என்ன வேறு ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா, பொதுவாக சிவ ஆலயங்களில் நவகிரகங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நவகிரகங்கள் அந்த ஈசான்ய மூலையில் நவகிரகங்களுக்கான தனி சன்னதி இருக்கும். ஒரு சதுரமான ஒரு வடிவில் நீங்கள் ஒவ்வொரு கிரகங்களும், இப்படி ஒரு கிரகம் இருந்தால் இப்படி ஒரு கிரகம் இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும், இப்படி மாறி மாறி இருக்கும். நம்ம அப்படி சுற்றி பார்த்துட்டு வருவோம். நடுவில் சூரிய பகவான் இருப்பார். நவ கிரகங்களும் இருக்கும். ஆனால் இந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜர் ஆலயத்தில் நவகிரகங்கள் வரிசையாக நிற்பாங்க. வரிசையாக இந்த பறையர்களை நிற்க வச்சா எல்லோரும் வரிசையாக நிற்பாங்க இல்லையா? அது மாதிரி நம்மளை பார்த்த மாதிரி இருப்பாங்க. நம்ம நேரடியாக இந்த வரிசையான முகங்களில் நவகிரகங்களை பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமான அமைப்பு. இது மாதிரி இதே வரிசையாக நிற்கக்கூடிய அமைப்பில் வேறு சில ஊர்கள்லேயும் கிரகங்கள் இருக்குது. அப்போது எந்த விதமான கிரக தோஷம் இருந்தாலும் சரி, நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, இந்த திருவாரூருக்கு போய் அங்கே தியாகராஜரை வணங்கிட்டு இந்த நவகிரகங்களிடமும், இப்போ உங்களுக்கு குருவால் ஒரு தோஷம் ஏற்பட்டால் அந்த நவகிரகங்களில் குரு உங்களை நேரடியாக பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருப்பார், அவரை வணங்கலாம். செவ்வாய் பகவானால் உங்களுக்கு பிரச்சனை, அந்த ஜாதகத்தில் இப்போ ஆறுக்குடையவராக அவர் ஏதோ ஒரு பிரச்சனை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, கன்னியா லக்னம், கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய் வலுக்கக்கூடாது, செவ்வாய் உச்சமாயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் திசை வந்தால் அவங்க பெரிய பிரச்சனைக்கு மாட்டிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கோயிலுக்கு போய் அந்த நேராக உங்களை பார்த்தா மாதிரி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்குவது, இல்லை ராகுவால் பிரச்சனை, கேதுவால் பிரச்சனை, அந்த ஜாதகத்தில் அந்த நேரத்தில் எந்த கிரகம் அந்த பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இப்படி நேர்முகமாக இப்படி நிற்பாங்க வரிசையாக, அவர்களை, அந்த நவ கிரகங்களை வணங்கிட்டு வந்தால் உங்களுக்கு அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பெரிய சோதனைகள் விலகும். முதல்ல நவகிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. சிவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் கிரகங்கள். நம்ம சிவனை தொழுதாலே போதும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இன்றைக்கி அந்த கிரகங்களை போய் நம்ம வணங்கி கும்பிட்டாதான் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க எல்லாமே தங்களுடைய இயல்பான ஒரு ஃபார்மெட்டில் இல்லாமல் இப்படி நேராக இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பரிகாரம், நவகிரகங்களுக்கு ஒரு பரிகாரம். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் மூலவரை தரிசித்து, பரிவார தெய்வங்களை தரிசித்து, இந்த நவகிரகங்களையும் தரிசித்து வருவதால் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும். இனி வேறொரு கோயில், வேறொரு பரிகாரத்தை உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். நன்றி.